என்ன சொன்ன? திரும்பி வரும்படி அனுமதிக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். ராஜா கட்டளையிட, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்க கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அவர் வீட்டில் போய் படிச்சா தெரியும். 20வது வசனம், 21வது வசனம், 22வது வசனம், 3 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். வீட்டில் போய் படிச்சுனாக்கா எல்லாரும் என்ன பண்ணாங்க? தானியேலுக்கு விரோதமாக கூடிட்டாங்க. அவங்க ஒரு ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டர் என்ன பண்ணல? தானியேலு செவி கொடுக்கல. அதனால ராஜா போட்ட ஆர்டரையே இவர் மதிக்கலன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? ஒரு கம்ப்ளைண்ட் உருவாக்கி யாரு சட்டத்தை உருவாக்குனாங்களோ அவர்கிட்டே கொண்டு போயிட்டாங்க, ராஜா கிட்ட. ஆனா ராஜா தானியேலுக்கு ரொம்ப க்ளோஸ். நான் போன அதான் பேசியிருந்தேன் நான். அப்போ தானியேல் ராஜாவுக்கு ரொம்ப க்ளோஸ். தானியேல் சொல்லியிருந்தா ராஜா என்ன பண்ணிருப்பாரு? அதுக்கு செவி கொடுத்திருப்பாரு, அதுல இருந்து அவனுக்கு விலக்கு கொடுத்திருப்பார். ஆனா தானியேல் அதை செய்யல. என்ன பண்ணிட்டாரு? அவங்க சட்டத்துக்கு இவங்க ஒப்பு கொடுத்தனால தூக்கி என்ன பண்ணிட்டாங்க? சிங்க கபியில போட்டாங்க. சிங்க கபியில போட்டவங்க யாரும் திரும்பி வருவாங்களா? சிங்க கபியில போட்டவங்க யாராவது திரும்பி வருவாங்களா? வரமாட்டாங்க. முதலாவது என்ன சொன்ன? அளவுடன் அனுமதிக்கிற ஆண்டவர். இங்க 2வது சிங்க கபியிலிருந்து தானியேல் என்ன பண்ணிருக்காரு? திரும்பி வர பண்ணிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி? இதுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நம்ம நினைச்சாக்கா கஷ்டம். தேவன் என்னை இதிலிருந்து என்ன பண்ணுவாரு? விடுவிப்பார்னு நம்ம நினைக்கிற பொழுது, அதை அறிக்கையிடுகிற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தானியேலை சிங்க கபியிலிருந்து திரும்பி வர பண்ணினாரோ அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய தினத்தில் இந்த வார்த்தை கேட்கிறதான உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சிங்க கபியுடைய சூழ்நிலையிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது சிங்கங்கள் என்ன பண்ணலையா? தானியேலை சேதப்படுத்தலையாம்.